ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கல்யாண மண்டபத்தில் செலியனுக்கும் காயத்ரிக்கும் திருமண ஏற்பாடு நடந்துச்சு. அதில் பார்த்தோம் அப்படின்னா எசக்கி ரவுடிங்களெல்லாம் வச்சு இப்போ செலியனை கடத்திட்டாங்க. மகா போட்ட பெரிய ஒரு திட்டத்தை இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா செலியனோட அங்கே கல்யாண மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா செலியனோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எல்லா பக்கட்டும் தேடிட்டு இதை வந்து காயத்ரி, அதாவது ஆறுமுகம் இருக்காங்களா இங்கே அன்னபூர்ணி, அவங்களோட ஃபேமிலியில் வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு பதட்டமாக வராங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகமும் சிவாவும் கல்யாண மண்டபம் ஃபுல்லும் தேடுறாங்க. இப்போ இடையில பார்த்தோம் அப்படின்னா மகாவையும் அதாவது எசக்கியும் காட்டுறாங்க. அவங்க மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிக்கிறாங்க, எங்கே தேடினாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளார சஞ்சய் உள்ளே வராங்க. சஞ்சய் வந்து அவர் குழப்பத்தில் தான் இருக்கார். ஏன்னா அவர் போட்ட பிளானே வேறு நிறையா போட்டிருந்தாரு. சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை இப்படி நடக்குதே அப்படிங்கிற மாதிரி உள்ளே வராரு. இப்போ கல்யாண மண்டபத்தில் இருக்க சிசிடிவி கேமரா பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு கேமராவாக கரெக்டாக ஆஃப் ஆகுது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா வரிசையாக கேபிளை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பதட்டமான விஷயத்தை பேசுகிறாங்க. அப்பையிலேருந்தே பார்த்தா எல்லாருமே ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செலியனை கடத்தி கொண்டு போனாங்களா அந்த ரவுடி, அவங்களாம் போய் ஒரு வீட்டுக்குள்ளார செலியனை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நான் எசக்கி கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி அந்த ரவுடி வந்துடுறாரு. மறுபடியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாம் ரொம்ப பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அன்னபூர்ணி வந்து சஞ்சய் கிட்ட எப்படியாவது செலியனை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து செலியனை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸோட டீம் இருப்பாங்கல்ல அவங்ககிட்டலாம் சொல்லி தேட சொல்லி ஒவ்வொரு விஷயமா வந்து அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா எல்லாரும் ரொம்பவுமே பதட்டமாக இருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இடையில பார்த்தோன்னா, அதாவது மகா வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க. சம்பத் மாறன் வெட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்க கோலை அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ செலியனோட ஃபேமிலியில் இருக்கவங்கள வம்புழுக்கிற மாதிரியும் அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் பார்த்தோம்னா மகா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நடந்த எல்லா பிரச்சனையும் நினச்சி அப்படியே உடஞ்சி போய் தான் ஆறுமுகமாக இருக்கட்டும், சிவாவாக இருக்கட்டும், பைரவி, சிந்து இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்களோட ஃபேமிலியில். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி அப்படியே அழுதுகிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா மகாவும் எசக்கி மைண்ட் வாய்ஸ்லேயே நிறைய பேசிக்கிறாங்க. இப்போ பார்த்தா எசக்கி சொல்கிறாங்க, இப்போ வேறு வழி இல்லை, எசக்கி வந்து தாலி கட்டட்டும், அதாவது காயத்ரி கழுத்தில் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லும்போது, இருடா சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே காயத்ரி வந்துடுறாங்க. காயத்ரி வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஓடி போயிட்டாமா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே காயத்ரி எல்லாத்தையும் மாறி மாறி கேட்டு அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கதையை மூவ் பண்ணியிருக்கலாம். இதுதான் கடந்த ஒரு 2 நாளாக சொல்கிறேன். சிந்து பைரவியில் இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்டோரியை கொண்டு போவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று சஞ்சய் வந்து அதாவது அவங்கள கண்டுபிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக எசக்கி வந்து காயத்ரி கழுத்தில் தாலியை கட்டினாங்கன்னா அடுத்து பெரிய ஒரு பரபரப்பான அதிரடி வில்லன் கதையை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குது, எப்படி கதையை கொண்டு போகிறாங்கன்னு தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.